ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வந்து மசாலா போண்டா அண்டு டின்னர் வந்து ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தென் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தென் பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதுக்கு ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ மசாலா போண்டா செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதனால் 3 உருளைக்கிழங்கு அம்மா போட்டிருக்காங்க. தென் மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். தென் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டின்னருக்கான சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சோன்னையும் கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெங்காயம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தென் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர மாதிரி வச்சுக்கோங்க. தென் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தென் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக பெப்பரும் அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணும்போதே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போயும் ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ டின்னர் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சைடில் டீ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ப்ளஸ் இப்போ எண்ணெய் கடாயில் காஞ்சிட்ருக்கு ஃபார் மசாலா போண்டா. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணதை வந்துட்டு இப்போ அம்மா வந்து பால்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கடலை மாவு, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த பால்ஸை வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பால்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஸோ அம்மா வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸில் இதை எடுத்துடலாம். ஸோ போண்டா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, பாய் பாய்.